ஐ மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டைம் இருந்தால் வீடியோவை பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு புதுசாக எல்லாமே பதவியேற்கிறாங்க அமைச்சர்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாமே விஜயனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பதவியேற்கும் போது பிளாஸ்ட் ஆகும், ஸோ பிரச்சனைகள் இருக்கும், வெடிக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, புஷ்வானமாக போச்சு. எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சராக வராங்க, ப்ளஸ் காங்கிரஸ் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு விசிகே வந்துட்டு பங்கேற்குன்னு சொன்னாங்க. விசிகே தலைவர் வந்து திரும்ப வந்துட்டு மீட்டிங் வந்திருக்காரு, அந்த பதவியேற்பு விழாக்கு வந்திருக்காரு. பட் அவரோட எம்எல்ஏ வந்துட்டு வன்னியரசு வந்துட்டு அமைச்சர் பதவியை தரலை, என்னன்னு தெரியல, லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட்லையும் லிஸ்ட்டில் இல்லை. ஐவிஎம் அவங்க கட்சியும் வந்து முஸ்லீம்ஸ் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இல்லை. அது ஏன்னு தெரியல, அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஒன்றும் பெண்டிங் இருக்குது, அமைச்சர்கள் லிஸ்ட் வந்து ஒன்றும் பெண்டிங் இருக்குது. அதிலிருந்து மேபி தரலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. மீன்ஸ் ஏடிஎம்கேல வந்துட்டு சிவி சண்முகம், வேலுமணி அவங்களோட டீம் ஒரு 25 பேர் டிவிகேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சட்டசபையில் ஓகே பண்ணாங்க. ஸோ 144 சீட் வந்து எண்ணிக்கை வர வரைக்கும் அவங்க சப்போர்ட் பலமாக இருந்தது. விஜயனாவும் போய் பார்த்தாரு. பட் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி ஏடிஎம்கே டீம்லேருந்து இவங்க வந்து பதவிக்காக தான் வந்து அலையிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசி, காரசாரமாக பேசி அந்த விவாதங்கள் முடிஞ்சிச்சு. பட் அவங்க டிவிக்கேலேயே நான் அமைச்சர் பதவியை கொடுப்பேன். நேற்று வந்துட்டு ஆதவா கிட்ட மீட்டிங் கேட்கும்போது ஏடிஎம்கேல வந்து பதவி கொடுப்பாங்களா, டிவிகள் பதவி இருக்கா, அமைச்சர்கள் பதவி இருக்கா ஏடிஎம்கே ஆட்களுக்கு, சிவி சண்முகம், வேலுமணி அவங்க டீமுக்கு இருக்கான்னு கேட்டது கேள்விக்குறிக்கு அவர் எதுவுமே சொல்ல, மறுபடியும் பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, அவர் பாட்டு சைலண்டாக போயிட்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி நியூஸ் பார்த்தோன்னா சுத்தமாக இல்லை, ஒருத்தர் பேர் கூட இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு மறுபடியும் ஏடிஎம்கே போவாங்களா, இல்லை டிவிக்கில் அட்டாச் ஆவாங்களா, இல்லைன்னா தனியாக ஒரு அணியாக செயல்படுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் கேள்விக்குறி தான். இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி ஜஸ்ட்டு தூக்கிட்டாருன்னா மறுபடியும் சேர்க்கவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் செங்கோட்டையன், ஓபிஎஸ், அப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ் பிரபாகர், ஸோ எக்ஸட்ரா நிறைய பேர். அப்புறம் செம்மலைன்னு ஒரு 2 or 3 days பேக் வந்து வெளில வந்தார் செம்மலை. ஸோ இவங்களாம் சீனியர் பாலிடிக்ஸ் மேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சீட்டுக்கு லிஸ்ட் தூக்கி போட்டார். ஸோ செம்மலை வந்துட்டு அவராக வெளில வந்துட்டார். இவங்க எல்லாருமே இவர் தூக்கி வெளில போட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ கடுமையான ஆக்ஷன் பண்ணுறாரு எடப்பாடி. அந்த விஷயத்தில் இவங்க எல்லாரோடைய கிட்டத்தட்ட 27 மாவட்ட செயலர் பதவியை பறிச்சிட்டாரு, தூக்கி போட்டார். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. 30 எம்எல்ஏக்கள் வந்தால் 25 எம்எல்ஏக்கள் தான் சப்போர்ட் பண்ணாங்க டிவிகேக்கு. ஸோ இப்போ அதுலேருந்து அமைச்சர்கள் பதவி ஒரு 4-5 பேருக்கு கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, டிவிகேக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அவங்களோட நேம் ஒருத்தர் கூட அமைச்சர் பதவி இல்லவே இல்லை. அதே மாதிரி இவங்க டீமில் சேரவே இல்லை. இப்போது பதவி இருக்கிறாங்கல்ல, அந்த பதவியில் வரவே இல்லை. பதவியேற்பு விழாவுக்கு யாருமே வரல. மேபி அழைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. மேபி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டீம் வந்துட்டு டிவிகேவோட அட்டாச் ஆகுதா, இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை விலகி போகிறாங்களா அப்படின்றது தெரியும். இவங்களோட நிலைமை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இன்னமும் வந்துட்டு பதவியேற்பு விழா ப்ராசஸ் இதுதான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்துட்டு விஜயண்ணா சொன்ன மாதிரி குதிரை வேகத்தில் ஒன்றும் கட்சி செயல்பட ஆரம்பிக்கலை. எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணுறாங்க, ஏன்னா புதுசுன்றதுனால. ஸோ ஒரு ஆஃபீஸ், எப்போதும் ஒரு வீடியோ சொன்ன ஒரு ஆஃபீஸ் போகும்போது எல்லாத்தையுமே வந்துட்டு லேர்ன் பண்ணால் தான் முடியும். அங்கே என்னென்ன இருக்குன்னு அதை கற்றுக்கின்னு தான் செயல்பட முடியும். அதுமாதிரி அரசியல்ன்றது ஒரு புதிய களம் அவங்களுக்கு, எல்லாமே ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு உள்ளே போயிட்டு அலசி ஆராய்ஞ்சு ஆனால் வெள்ளை அறிக்கையை விடுறேன்னு சொன்னார் இல்லையா சிஎம், அந்த மாதிரி தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது புதுசாக உள்ளே போகிறாங்க. இன்னும் ப்ராசஸ் வேகமாக செயல்படணும். குதிரை வேகத்தில் போனால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னமும் போலீஸ் பிரச்சனை இருக்குது, போலீஸ்க்கும் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. இன்னமும் வந்துட்டு அந்த கஞ்சா குடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட பார்த்தோன்னா
லைட்டாக டச் ஆகிருச்சான். ஊர் பேர் ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த லைட்டாக டச் ஆனதுக்காக பைக்கில் வந்து 3 பேருமே கஞ்சா, எல்லாமே கேட்டால் கஞ்சா குடிச்சுதான் நியூஸ் பிரகாரம். ஸோ அந்த காரை அடித்து உடைக்கிறானுங்க. இன்னமும் கஞ்சா புழக்கத்தில் தான் இருக்குது. அந்த காரை அடித்து உடைச்சி காலி பண்ணிட்டானுங்க. அந்த கண்ணாடியெலாம் உடைச்சி நாசம் பண்ணிட்டானுங்க. லைட்டாக கார் டச் ஆனதுக்கு ஸோ அந்த கார் கண்ணாடியெலாம் உடைச்சிட்டானுங்க. ஸோ வந்துட்டு அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு அந்த காரில் உட்காந்துக்கிற ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க. இறங்கி சண்டை போடாமல் இருக்க தேவையில்ல. ஸோ அவங்க எல்லாருமே டோரை தந்து கண்ணாடி உடைக்கிற வரைக்கும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடைச்ச பிறகு அவங்க கிளம்பும் போது ஏறி வர நல்ல வீடியோ கவர் ஆகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னமும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ராயபுரத்தில் அந்த போலீஸ் விசேஷ எம்எல்ஏவுக்கும் டிவிக்கு எம்எல்ஏவுக்கும் ராயபுரம் போலீஸுக்கும் அவ்வளோ காரசாரமான விவாதம். போலீஸுன்னு எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு மக்கள் சப்போர்ட், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மக்கள் சப்போர்ட்டுக்கு இருக்க தான் போனோம். போலீஸ் வந்து எப்பவுமே மக்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணதே கிடையாது. மக்களுக்காக தான் போலீஸு. பட் ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்காது. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் பெருசாக எல்லா படத்தையும் விஜயகாந்த் எவ்வளோ படம் எடுத்து காட்டிட்டாரு. ஸோ எங்கேயுமே மரியாதை இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் பட் அந்த அளவுக்கு சினிமாவில் ஒன்றா நல்ல படங்களில் வந்து நல்ல ஹீரோ வந்து இன்ஸ்பெக்டரோ இல்லை உயர் அதிகாரி டிஎஸ்பியோ கமிஷனரோ ஐஜியோ அந்த மாதிரி ஏதோ போஸ்டிங் நல்ல போஸ்டிங் அடிக்கும் போது மட்டும்தான் நல்லதாக காட்டுவாங்க கண்டி. ஸோ ரியல் லைஃப்பில் நேற்று வந்த பிரச்சனைக்கு ஸோ நல்ல வீடியோ கவர் ஆகிட்டு இருக்கு. ஒரே குத்துறாரு போலீஸ். ஸோ அந்த வயசான ஆள் வந்துட்டு பொண்ணுக்கு சப்போர்ட்டாக போயிருக்காரு. ஒரே குத்தில் அவர் மயக்க முடிக்கல வந்து அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. நியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அவர் போலீஸ்கார் வந்து அவ்வளோ கோபமாக அடிக்கணும்னு அவசியமே இல்லை. போலீஸ் என்ன நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். போலீஸ் என்ன நினச்சிட்டேன், பெரிய AK-47 இல்லைன்னா பீரிங்கா? ஸோ அது வந்து ஒரு மிஷின். அந்த மிஷின் நம்ம ஆப்ரேட் பண்ணால் தான் அது சுடும். மனுஷனால் தயாரிக்கப்பட்டது தான் கரண்ட்டு. பட் அதனோட பவர் ஜாஸ்தி. கண்ணுக்கு தெரியாத பவர் தான். அது தொட்ட காலி. ஸோ மனுஷனுக்கு எதிராகவே தான் இருக்குது. எல்லா பொருளுமே மனுஷன் தயாரிக்கிற பொருள் எல்லாமே மனுஷனுக்கு எதிராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஆகட்டும், நெருப்பாகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், எல்லாமே மனுஷன் எதிராக தான் இருக்குது. பிளாஸ்ட் ஆகும்போது எல்லாமே சாம்பல் தான். ஸோ அதுமாதிரி வந்து போலீஸ் வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டீம். ஒரு மக்கள் சேவை பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டீம். அந்த டீம் மக்களுக்காக தான், மக்கள் பிரச்சனை தீர்க்கு தான் அந்த டீமே இருக்குது. அதுக்காக போலீஸ் வேலையை கற்றுட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. போலீஸ் ஆனால் தான் போலீஸ் வேலையை கற்றுக்க முடியும். அதுமாதிரி அரசியல் கற்றுக்கணும்லாம் பெருசாக சொல்ல முடியாது. அரசியல்வாதியான தான் அரசியலை கற்றுக்க முடியும். அதுக்குன்னு காலேஜு ஸ்கூலு எதுவும் வந்து கோச்சஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அனுபவத்தில் அதுவாக தன்னால் வரும். ஸ்கூல் போனால் தான் படிக்க முடியும். அது மாதிரி தான் ஸ்டேஷனுக்கு போனால் தான் வந்துட்டு போலீஸ் வேலைன்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போலீஸ் வந்துட்டு சப்போர்ட்டு தான் மக்களுக்காக இருக்காங்க. மக்கள் நண்பன் போலீஸ் அப்படின்னு நேம் ஒன்றா ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம நண்பன்லாம் கிடையாது, விரோதி தான். போலீஸ் பார்த்தா விரோதி தான். ஸோ தப்பு செய்கிறவங்கள தட்டி கேட்கலாம், தட்சால் அவ்வளோதான். ஒரு பிரச்சனை வராங்க, என்னம்மா எது சொல்லிட்டு கேட்க விசாரணை பண்ணல, அவ்வளோ தீவிரத்தை ஆடுறாரு. ஒரு எம்எல்ஏ போய் பேசுகிறாரு, மரியாதையே சுத்தமாக இல்லை. இப்போ எங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது? ஸோ அதே பழைய ஸ்டைல் தான் போயிட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு சீரடையத்துக்கு பல வருடங்கள் ஆகும். ஆல்ரெடி விஜயண்ணா சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் நாட்டை ஒன்றும் திருத்த முடியாது. 50 வருஷமாக குட்டி சூறாக கிடக்கு நாடு தமிழ்நாடு. ஸோ அதனால் வந்து 5 வருஷத்தில் திருத்த முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் திருத்த முடியும். அதுக்காக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாலாம் திருத்துக்கும். ஸ்லோவாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் விஜயண்ணா. ஸோ ஃபாஸ்ட் வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை வேகத்தில் போனால் மட்டும்தான் எல்லாமே சரி செய்யப்படும். இன்னமும் அதே அடிதடி பிரச்சனை, அதே ரவுடி பிரச்சனை. ஒரு அன்புமணி தான் அடிக்கடி சொல்லுவார், இன்னமும் பிரச்சனை தீரலை. அந்த ஆட்சியிலும் அதே தான் இருந்துச்சு. டிஎம்கே ஆட்சியிலும் அதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ டிவிக்கு ஆட்சியிலும் அதே பெண்கள் பிரச்சனை, அதே போதை பிரச்சனை, அதே கஞ்சா, அதே சரக்கு பிரச்சனை. ஸோ எக்ஸட்ரா தொடருது அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கடி அறிக்கை விட்டுட்டே இருப்பார். அது ஒரு நல்ல விஷயம். அவர் நல்ல ஒரு அரசியல், ஃபுல் டைம் அரசியல் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் வந்து மக்களை மதிய கற்றுக்கணும். அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்து உடனே ஆக்ஷன் பண்ணணும். விஜய் என்ன சொல்லியிருக்காரு, நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கண்ட்ரோல் இல்லை. கட்டுப்பாட்டில் இருக்குது, கண்ட்ரோல் இல்லை. நல்ல டைலாக் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு விஜயனை கொண்டு வரணும். அந்த விஷயத்தில் ஜெயலலிதா வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அப்படி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை இந்த வீடியோவில் அவங்க இருந்து பார்த்தாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை நேரத்தோட காலியாக இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு வந்து மேலேருந்து ஒருத்தர் வந்து கத்துறாங்க, ஒரு ஆண்டி வந்து, ஸோ நான் உன் சட்டையை கழட்டுறேன் பார் அப்படின்னு அவங்க மேலேருந்து படியிலேருந்து கத்துறாங்க. இவர் வந்து வீடியோ நல்லா போயிட்டுருக்கு. என் சட்டையை நீ கழட்டினா உன் தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்றார். உன் தலை இருக்கா பார் அப்படின்றார். அப்போ இதில் யார் ரவுடி, இதில் யார் போலீஸு?
ஸோ அவங்க இருக்கிற கோவத்தில் சொல்கிறாங்க, பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிவிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் முஸ்லீம் பையன், முஸ்லீம் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து என்னன்றது விசாரணை பண்ணணும். ஸோ கல்யாணம் நேற்று நின்று போச்சு, அது வேறு விஷயம், அவன் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு இது நீ வந்துட்டு எம்எல்ஏ சொல்கிற, நீ பணம் வாங்கிட்டு நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணுற அப்படின்னு எம்எல்ஏ சொல்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. நான் பணம் வாங்க அவசியம் இல்லைன்னு போலீஸ் சொல்கிறார். ஸோ இவங்களுக்குள்ள கரசாரமான ஒரு பேச்சு. எம்எல்ஏ வரும்போது போலீஸ் மரியாதை கொடுத்தாகணும், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது எம்எல்ஏ மரியாதை கொடுத்தா பேசி ஆகணும். இவங்க 2 பேருமே மக்கள் சேவை பண்ணுறதா இருக்காங்க. மக்கள் பிரச்சனை வரும்போது மக்களுக்காக போய் நிற்கிறவன் தான் நல்லவன். அந்த விஷயத்தில் எம்எல்ஏ கரெக்டாக போய் நிற்கிறாரு. ஸோ போலீஸ் கரெக்டான பதில் சொல்லணும். ஸோ உட்காந்து எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். 2 பேருமே வந்துட்டு பேசி தீர்க்கல. போலீஸ்காரர் ஓவராக பேசுகிறாரு, எம்எல்ஏ ஓவராக பேசுகிறாரு. ஸோ மக்கள் பிரச்சனையே தான் அங்கே போயிட்டு இருக்காண்டி பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே கேமராவும் கட் ஆகிடுச்சு, பெருசாக நியூஸும் தெரியல. ஸோ வந்து இந்த விஷயத்தில் பார்த்தா போலீஸ் ரொம்ப பேசிட்டார். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் சட்டையை கலெக்டர் போகிறாங்கன்னா சிஎம் கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை பெருசாகும் போது நான் சிஎம் கிட்ட சொல்லி ஸோ அவரோட பொண்ணு வேலை வந்துட்டு அவரோட சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. சஸ்பெண்ட் தான் பண்ணி வைப்பாங்க, இல்லை துறையை மாற்றி கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவர் இருக்க விட மாட்டாங்க. அதுக்கு பேர் அதான். ஸோ டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த இதுலேயும் வந்து டிஸ்மிஸ் பண்ணது கிடையாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி எடுத்து டொம்முன்னு சொட்ட ஆட்களுக்கே சட்டை கிழிக்கல, டிஸ்மிஸ் பண்ணல எடப்பாடி அப்போ இருக்கும்போது. இது ஒரு சில்லற மேட்ரு. ஸோ லவ் மேட்ரு, கல்யாண மேட்ரு, இது வந்து பர்சனல். ஸோ இது வந்து பேசி தீர்த்துக்கணும். எப்போவுமே பொண்ணு வீட்டுக்கார பையன் வீட்டுக்கார கூப்பிட்டு வச்சு பேசி தீர்க்கிறது நல்ல விஷயம். இது வந்துட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் இவங்க போயிட்டாங்க. போலீஸ் மதிக்காததுனால தான் எம்எல்ஏ கிட்ட போயிருக்காங்க. ஒன்று எம்எல்ஏ கிட்டே போயிருக்கலாம். இது வந்து ஒரு கல்யாண மேட்ரு, பெரிய பிரச்சனை. பட் எது வந்தாலும் எம்எல்ஏ ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் மக்கள் சேவை பண்ணுறது தான் அரசியல். இவங்க எல்லாருமே அரசியல்வாதி தான். போலீஸ் வந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, இல்லை சிஎம் வந்தாலும் சரி, இவங்க எல்லாமே மக்கள் சேவை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இவங்களால செலவு தான், வருமானம் ஒன்றும் கிடையாது. மக்கள் உழைச்சி கொடுக்குறாங்களா, அதுதான் வருமானம். கம்பெனி எம்ப்ளாயி பார்க்குற வேலை தான் கம்பெனிக்கு லாபம், கம்பெனியால் வருமானம். அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே தண்டசோறு மீன்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க, அவ்வளோதான். எம்ப்ளாய்க்கு சர்வீஸ் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன். அது மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீம் எல்லாமே இருக்குது. கலெக்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அமைச்சர் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், எக்ஸெட்ரா எல்லாமே, இன்க்ளூடிங் பிரதமர் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. அவ்வளோதான். மக்கள் சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் நான் கலெக்டர் வெறுமனே சேர் டேபிள் போட்டு ஏசி போட்டு உட்காந்தேன், மக்களே யாரும் வரல, என்ன பண்ண போகிறேன், நான் தான் அரசன், நான் தான் சிஎம், நான் உட்காந்துருப்பேன் சேரை போட்டேன். மக்களே இல்லாத இடத்துல நீ யாருக்கு சொல்லுவாங்கள்ல, மக்களே இல்லாத யாருக்கு ஆட்சி பண்ண போகிற, யாருக்கு நீ தீர்வு சொல்ல, நான் தான் போலீஸ் நேற்று ஜீப் எடுத்து சுற்றின்னு இருந்தேன், யாருக்காக நீ போலீஸு? ஸோ சொல்லுவாங்களே, டீ கடையில் ஆளே இருக்க மாட்டாங்க, யாருடா டீ ஆற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி தான் இது. ஆள் இல்லாத இடத்துக்கு டீ ஆற்றினா பிரயோஜனம். ஸோ அது மாதிரி மக்கள் சேவை பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே இருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கலாம் நல்லது. இது வரைக்கும் யாரும் புரிஞ்சு நடந்துக்கல, இன்க்ளூடிங் நேற்று நடந்த நிகழ்ச்சி வரைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் சேவை பண்ணுறது எவன் தான் நல்லவன் வருவானே தெரில. ஸோ விஜயண்ணா வந்துட்டு நல்லா வந்திருக்காரு, பட் இன்னும் தொடங்கலை எந்த வேலையுமே. நேற்று பிரச்சனை சென்னையில் பக்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலகம், பக்கத்தில் இருக்கிற ராயபுரத்துலேயே இந்த கொடுமை. அப்போ வில்லேஜில் லாங் டிஸ்டன்ஸில் இந்த கொடுமை நடந்தால் யார் கேட்பா? சும்மாவே ஜாதி வரி பிடிச்சி ஆடுவாங்க வில்லேஜ் சைடில். அது சொல்லவே தேவை. வெட்டி குத்திப்பாங்க, அவங்கவுங்களே வெட்டிப்பாங்க. ஏன் பொண்ணை நீ பண்ண, ஏன் பையனை லவ் பண்ண, இது லவ் பண்ண சொல்லிட்டு சர்னு வெட்டிட்டு தான் மறுவளை போவாங்க. கௌரவ கொலை, அது எல்லாமே நடக்க சகஜம். ஸோ இன்னமும் சட்ட ஒழுங்கு சீர் அடையலை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் அப்படியே இருக்குது, பெருசாக பேலன்ஸ் ஆகலை. இப்போ தான் வந்து சிங்கப்படை எந்த படையின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சட்ட ஒழுங்கு சீரடைகிறதுக்கு அந்த சட்டை போட்டவங்க ஸ்டெப் எடுத்தால் தான் முடியும். காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்க ஸ்டெப் எடுத்தால் தான் சட்டம் ஒழுங்கு சீரடையும். அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. சிஎம் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் சப்போர்ட், அவங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும். அவங்களுக்கு தான் எல்லா வேலையும் தெரியும். மக்களை பாதுகாக்கிறது, சட்ட ஒழுங்கு சீர் பண்ணுறது வேலையே வந்து போலீஸோட வேலை தான். அவங்க நினைச்சதான் முடியும். இல்லை நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு மட்டும்தான் முடியும் சிஎம்மால். இல்லை அவர் தான் போய் இறங்கி களத்தை நின்று இறங்கி வேலை பார்க்கணும் போல். பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய அமைச்சர்கள் வராங்க, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ ஏடிஎம்கே வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பிசிகேவுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் முஸ்லீம் கட்சிக்கும் பதவி தரேன்னு சொன்னாங்க. இவங்க இன்னும் பதவி ஏற்கலை. அவங்க சொன்னது என்னன்னா, நாங்கள் வெளியிலிருந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணான்றத சப்போர்ட்டே கொடுத்தாங்க. என்ன முடிவு பண்ண போகிறோம்? இவங்க டிவிக்கில் அமைச்சர் பதவி தரேன்னு சொல்கிறாங்க.
அவங்க வேணான்றாங்க. இன்னைக்கு லிஸ்ட் பிரகாரம் அவங்க பேரே இல்லை, யார் பேருமே. நேற்று வரைக்கும் வன்னியரசு பேர்லாம் இருந்தது சொன்னாங்க. மேபி யூகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. யூகம் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பொய்யா இருக்கு, நாளைக்கு உண்மையாகலாம். அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணவங்க எம்எல்ஏக்களுக்கு வந்து பதவியும் சொன்னாங்க. அதுவும் ஒரு யூகமாக தான் இருந்தது, இன்னைக்கு இல்லை. நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழக அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். ஆக மொத்தம் என்னென்ன எதனா பண்ணுங்கப்பா. அரசியல் கற்றுட்டு வாங்க, கற்றுக்க வராமல் போங்க, வந்துட்டு கற்றுக்குங்க, இல்லை கற்றுக்காமல் போங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுற எவன் இருக்கணும், அவன் எந்த அரசியல்வாதியாக இருக்கணும், அவன் தான் நல்ல அரசியல்வாதி. மக்களுக்கு தொண்டு செஞ்சால் தான் மகேசன் தொண்டு. மக்கள் சேவை பண்ணுறதா தமிழக வெற்றிக்கழக தலைவர் சிஎம் விஜய் வந்திருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நல்லது நடக்குதுன்னு.